அவருடைய பனையூர் பங்களாவில் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாரு. அவர் வந்து ஒரு மகாராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்லேயே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. ட்விட்டரில் அரசியல் பண்ணால் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. டிஎம்கேவை எதுக்குறேன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய நீங்கள் ஏடிஎம்கேவை எதுக்குறேன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. நீங்கள் ஏடிஎம்கே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கூட அவங்களும் வந்து விஜயை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல, சைலண்ட்டாக இருக்காங்க. விஜயும் ஏடிஎம்கே பற்றி எதுவுமே பேசுகிறது, சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு. விஜய் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக 26 உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த சீஃப் மினிஸ்டராக வந்து அவரால் செயல்பட முடியுமா? கரெக்டாக அவருக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கா? சார் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேங்க. எம்ஜிஆர் எல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்தார்னா முதல்ல வந்து டிஎம்கேல இருந்தார் அண்ணா இருக்கிற காலத்துலேருந்து. அப்புறம் வந்து எம்எல்ஏவாக இருந்தார். அப்புறம் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக டிஎம்கே விட்டு வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆருக்கு அன்னைக்கு இருந்த மாசு வேறு, விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற மாசு வேறு. காரணம் என்னென்னா பெரிய பொருட்செலவு. அவருடைய நிறுவனம், அதாவது வந்து ஞானவேல் ராஜா அதாவது வந்து வேற ஆள் கிடையாது, சூர்யாவோட ஆள் தான். புரியுதா உங்களுக்கு? அதுதான் எனக்கு வந்த தகவல். அதனால் வந்து சூர்யா வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய பொருட்செலவு நஷ்டத்தில் இருக்கார். அதனால் வந்து நிச்சயமாக இந்த மாதிரி ட்ரால் ஆகும்னு அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்ம கான்வர்சேஷனில் இணையிறாரு சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம்மா. சார், தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. 69 தான் கடைசின்னு வர சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம், அப்புறம் காசிப்ஸு, வருத்தங்கள்லாம் வந்துச்சு. தலையும் வந்து ரேஸு அப்படி இப்படின்னு போயிட்டாரு. ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து தமிழ் சினிமாவில் மேஜர் பார்ட். இப்போ இவங்க இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அது சொல்கிறேன். தளபதின்னு யாரை சொல்கிறீங்க? விஜய். ஓ, விஜயா? முதல்ல இளைய தளபதியாக இருந்தார், இப்போ தளபதி ஆகிட்டாரா? சரி, ஏன்னா தளபதி நிறையா இருக்காங்க, அதனால் கேட்டுக்கிட்டேன். சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக சொல்ல முடியாது, அதனால தான் கேட்டேன். சரி, அதை விடுங்க. அதாவது வந்து சினிமாவில் தளபதி விஜய் தான். சினிமாவில் தளபதி அப்படி கேட்டிருக்கணும்ல நீங்கள், அப்படி கேட்கலையே. சரி, சினிமாவில் தளபதி விஜய் அரசியல் போயிட்டாரு. ஆமாம், அரசியல் போயிட்டாரு. நல்ல விஷயந்தான். நான் வந்து ஏர்லி டேஸில் விஷ்ணு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஐ ஆம் த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் அவுட் சைட் பேனரில் விஜய் சாருக்கு சம்பளம் கொடுத்தது. நான் தான் என்னுடைய முதல் படத்தில் புக் பண்ணேன் விஜய் சாரை ஆஸ் அன் அவுட் சைட் பேனர் ப்ரொடியூசர். அதுக்கு முன்னாடி வந்து எல்லா படமும், அதாவது அவருடைய 4 படங்கள் வந்து அவருடைய அப்பாவுடைய சொந்த தயாரிப்பு தான். விஜய் சார் சம்பளம் கொடுத்த தயாரிப்பாளருங்கிற முறையில் சொல்கிறேன். விஜய் சாருக்கு நிறைய திறமைகள்லாம் இருக்குது. ஆனால் என்னுடைய கருத்து கொஞ்சம் மாறுபடுது. அது என்ன அப்படின்னா, விஜய் சார் வந்து அரசியலுக்கான மெச்சூரிட்டி இன்னும் வரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது வந்து சினிமாவில் வந்து ஆரம்பத்தில் விஜய் சாரை நிறைய ட்ரால் பண்ணாங்க. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஆரம்பத்தில் ரசிகன் படம்லாம் வந்தபோது ரொம்ப ட்ரால் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜெயிச்சு உனக்காக நாளைய அது காதலுக்கு மரியாதை, இப்படி நிறைய படங்கள், கில்லி, அது இதுன்னு வந்து ஜெயிச்சு சக்ஸஸ் பண்ணிட்டார். திருமலை, நிறைய படம் சொல்லிக்கிட்டே போகலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய ஒரு ஸ்டார். அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விஜய் இஸ் அ சூப்பர் ஸ்டார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த அனுபவம் வந்து அரசியலுக்கு பத்துமா அப்படின்னா என்னை கேட்டால் பத்தாது. ஒன்று இல்லை சொல்கிறேன் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் பீரியடில் இப்போ வந்து 26 வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் டோட்டலாக. அப்போ 26 கண்டெஸ்ட் பண்ண போகிறாருன்னா இப்போ வரைக்கும் அவர் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம 25 ஜனவரியில் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 26 ஜனவரிக்கெலாம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துடும். இந்த 1 இயர் இது படம் எப்போ முடிப்பார்னு தெரில. இந்த 1 இயர் வந்து போதுமான கால அவகாசமாக இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவருடைய பனையூர் பங்களாவில் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாரு. அவர் வந்து ஒரு மகாராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்லேயே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. ட்விட்டரில் அரசியல் பண்ணால் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. ட்விட்டர் வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெண்டாக இருக்கலாம், அது ஏதாவது காசிப்ஸ்க்கு வேறு எதுக்காவது இந்த சுஷி லீக்ஸ்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போட்டிங்கன்னா டக்குன்னு வைரல் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னா, மக்களோட மக்களாக இறங்கி கலப்பணி பண்ணணும், அதாவது மக்களோட மக்களாக சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இது மாதிரி இன்னமும் அவர் எந்த பதவிக்குமே வரல. ஒரு எம்எல்ஏ பதவி கூட இன்னும் அவர் கிடையாது. இப்போவே ஒரு கட்சி தலைவர்
தாவேக்காவோட கட்சி தலைவர். இப்போவே அவர் வெளியில் வரல, மக்களை சந்திக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துச்சு, அப்புறம் திருவண்ணாமலையில் வந்து ஒரு 7 பேர் மண்ணோட போஞ்சாங்க அந்த அந்த சூழ்நிலையில். இதெல்லாம் எதுக்குமே வந்து அவர் வந்து, அதாவது வந்து எல்லாமே அறிக்கைகள் தான் வருது அவர்கிட்ட வந்து. ஓகேவா? இப்போ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு கூட இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் கூட பாருங்கள் அறிக்கைகள் தான். மறுபடியும் கவர்னரை போய் பார்க்குறாரு, கவர்னர் வேணான்னு அந்த மீட்டிங்கில் சொல்கிறாரு. ஒரு ஸ்டேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு கவர்னர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் வந்து கவர்னரை போய் பார்க்குறாரு. அப்போ அவரோட ஸ்டாண்ட் என்ன? அப்போ கவர்னர் வேணான்னு சொன்னால் நீங்கள் ஏன் போய் கவர்னரை பார்த்தீங்க? கவர்னர் நீங்கள் பார்க்கக்கூடாதுல்ல, அப்போ போய் கவர்னரை பார்க்குறீங்கல்ல. அப்போ கவர்னர் வேணுமா வேணாமா? கரெக்டாக சொல்லுங்கள். டிஎம்கேவை எதுக்குறேங்கிறாரு, ஏடிஎம்கேவை பற்றி அவரோட எந்த ஸ்டாண்டும் சொல்லலை. ஏன் சொல்லலை? அப்போ என்ன உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, சூழ்ச்சி என்ன இருக்குது சொல்லணும்ல. டிஎம்கேவை எதுக்குறேன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய நீங்கள் ஏடிஎம்கேவை எதுக்குறேன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. நீங்கள் ஏடிஎம்கே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கூட அவங்களும் வந்து விஜயை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல, சைலண்ட்டாக இருக்காங்க. விஜயும் ஏடிஎம்கே பற்றி எதுவுமே பேசுகிறது, சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. 2 பேரும் அலைன்ஸ் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். லாஸ்ட் மினிட்டில் கூட எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஜம்ப் ஆகலாம். அதாவது வந்து 2016 எலெக்ஷனில் விஜயகாந்த் வந்து யாராவது, அதாவது வந்து 2016 இல்லை, ஐ மீன் 2011 நினைக்கிறேன், 11 எலெக்ஷனில் விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து தன்னோட கூட்டணிக்கு அழைச்சிப்பாங்களா, இல்லை கலைஞர் ஐயா வந்து தன்னோட கூட்டணிக்கு அழைச்சிப்பாங்களான்னு ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் டிமாண்டு, லாஸ்ட் மினிட் டென்ஷன் ஒன்று இருந்துச்சு. அது வந்து அவங்க அம்மையார் வந்து டக்குன்னு அவங்க கூட்டணிக்கு இழுத்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த பேசின அந்த நேரத்தில் என்ன மக்கள் எதிர்பார்த்தாங்கன்னா டிஎம்கேவோட கூட்டணி வைப்பாருன்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அம்மா வந்து இழுத்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதான் லாஸ்ட் மினிட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல இவர் என்னமாவது ஒரு நடக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. சம்திங் இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி அமைச்சு, அதுவும் இவர் நிறையா சீட்டு கேட்பார். இவர் போய் எனக்கு 50 கொடுங்க 30 கொடுங்கன்னு கேட்க போகிறதில்ல. இவர் ஒரு பெரிய பெரும்பான்மையான சீட்டை கேட்பாங்க. ஏடிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு பெரிய ஆளுமையான கட்சி, அவங்களும் ஒரு பெரும்பான்மை சீட்டு இல்லாமல் அவங்களும் நிற்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேளை பேச்சுவார்த்தைக்கு சரி வந்து செட்டில் ஆச்சுன்னா 2 பேரும் கூட்டணி அமைப்பாங்க போல தான் தெரியுது. இப்போவே நான் சொல்கிறேன், இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அது இல்லாமல் சிஎம்மோட நாற்காலி இருக்கு இல்லையா, அந்த இலக்கு வந்து இப்போ 26 விஜய் அடைவாரான்னா நிச்சயமாக உறுதியாக நம்ம சொல்லலாம், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அதுக்கு நடுவில் ஒரு மீன் டைம் இப்போ ஒரு வேளை சிஎம் ஆகலை, ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படின்னா அரசியல்வாதியாகவே இருந்து சர்வே பண்ண போகிறாரா, இல்லை வந்து நடுவில் வந்து சரி போர் அடிக்குதுன்னு படங்கள் நடிக்க போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னுடைய பர்சனல் கருத்து ஒன்று நான் சொல்கிறேன், விஜய் வந்து தொடர்ந்து படங்களில் நடிப்பார் ஆஃப்டர் திஸ் 26 எலெக்ஷன் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. ஓகே. அப்போ அஜித்தை பற்றி பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு கேள்வி, அப்போ 69க்கு அப்புறம் 70 இருக்குன்றீங்க, சொல்லிட்டேன். 70 இல்லை, 71, 72, 73 நிறைய இருக்கு. ஓகே, இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார். இப்போ விஜய் பற்றி கேட்கணும்னா, இப்போ நிறைய ட்ரால் பண்ணது என்னன்னா அவரோட சிந்தனைகள் சித்தாந்தங்கள் மாறுபட்டவையா இருக்கு, முரண்பட்டவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? என்ன சிந்தனை சித்தாந்தம் மாறுபட்டு இருக்கு எனக்கு புரியல, என்ன நீங்களே சொல்லுங்க. இல்ல வந்து பெரியார்னு பேசுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அதோட நெறிமுறைகள் வழிமுறைகள்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா அவர் பண்றது வேற மாதிரி இருக்கு. ஆமா, இங்க வந்து பழைய முன்னாள் இருந்த தலைவர்கள், முன்னாள் இருந்த பெரிய அம்பேத்கர் மாதிரி, பெரியார் மாதிரி, காமராஜர் மாதிரி, இப்போ வந்து ஜாதி சார்ந்த சில தலைவர்கள் இவங்களையெல்லாம் இல்லாம அரசியல் பண்ண முடியாது, கஷ்டம் அரசியலை பொறுத்த வரைக்கும். அதனால் அவர் வந்து கலைஞரை வேணான்னும் போது அண்ணாலாம் கொண்டு வராமல், எம்ஜிஆர்லாம் கொண்டு வராமல், அவர் வேறு யார் யார் இருக்காங்களோ, அதாவது கட்சி சாராமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து துணைக்கு வச்சுக்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவங்களாம் பெரிய பெரிய தலைவர், அவங்கள பற்றி இவருக்கு முழுசாக தெரியுமா தெரியாதுன்னே தெரில. ஒரு பெரியாரை பற்றி முழுசாக அவர் அறிஞ்சிருப்பாரான்னே தெரியல, காமராஜர் ஐயாவை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்குமான்னே தெரில. அவங்களுக்கு துணைக்கு வச்சுக்கிறது தான். புரியுது அவங்களுக்கு? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். இப்போ மீட்டிங்கில் பேச போகிறாருன்னா அந்த பேனர்ஸ் எல்லாம் பெருசாக வைக்கணும். இவங்களுக்கெல்லாம் இவர் ஆதரவு கொடுக்குறாரான்னு தெரியணும். மக்களை வந்து ஏதாவது ஒரு இடத்துல கவர்ச்சி பண்ணி அதை இழுக்கணும். கவர்ச்சின்னா இப்படி கூட இதுவும் தான் ஒரு மாதிரியான, அதாவது இந்த இதில் வராரா, அப்போ நம்ம தலைவர் போட்டுடலாம். பாமர மக்கள்
அவங்களுக்கு என்ன தெரியுது? விஜய் போடுவேங்கிறாங்க. விஜய் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் 26ல் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த சீஃப் மினிஸ்டராக வந்து அவரால் செயல்பட முடியுமா கரெக்டாக? அவருக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கா? சார் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேங்க. எம்ஜிஆர் எல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்தார்னா முதல்ல வந்து டிஎம்கேல இருந்தார் அண்ணா இருக்கிற காலத்துலேருந்து. அப்புறம் வந்து எம்எல்ஏவாக இருந்தார். அப்புறம் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக டிஎம்கே விட்டு வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆருக்கு அன்னைக்கு இருந்த மாசு வேற, விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற மாசு வேற. ரெண்டுமே ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா கூட எம்ஜிஆருக்கு ஆல்ரெடி அரசியல் அனுபவம் இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து கட்சியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சார். இத்தனை விஷயங்கள் இருக்குது இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும். சினிமாவில் இப்போ இவருக்கு யாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு? இவர் இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏவாக கூட சர்வ் பண்ணதில்லை. அப்புறம் இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டில் எடுத்தோடனே கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா எப்படி ஒரு ஸ்டேட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார்? ஸ்டேட் எப்படி நடத்துவார்? இதெல்லாம் நிறைய கேள்விக்குறி இருக்குது மேடம். கேள்வி கூத்தா ஆயிடக்கூடாது இல்லையா? அதாவது ஒரு நம்ம வந்து நடிகனை நம்பி ஓட்டு போடுறது வந்து என்ன கேட்டால் தப்பு. அதுக்கான மெச்சூரிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது வந்து சினிமாவில் ரசிக்கிறது வேறு விஷயம், அரசியலில் கொண்டு வந்து தலைவனாக உட்கார வைக்கிறது வேறு விஷயம். இப்போ சீஃப் மினிஸ்டருங்கிற போஸ்ட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது அது மக்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது ஆபத்தாக தான் முடியும். அப்போ அந்த மெச்சூரிட்டியை கையாளக்கூடிய தகுதி எந்த தலைவருக்கு இப்போ இருக்கிற இதில் இருக்குன்னு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மேடம். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே சொல்கிறேன், ஐயா கலைஞர் ஐயா, அண்ணா, அறிஞர் அண்ணா, காமராஜர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையார், நிறைய எல்லாமே இருக்குல்ல மேடம். இப்போ எடப்பாடி வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் 5 இயர்ஸ் இருந்தார் அம்மையார் மறைந்த போது. அப்போ வந்து அவருக்கு வந்து ஆல்ரெடி அரசியல் அனுபவம் இருந்தது. எம்ஜிஆரோடையெல்லாம் பயணித்தவர். ஒரு சீஃப் மினிஸ்டராக உட்கார வைக்கும்போது அது என்ன பண்ணணுமாவது நமக்கு தெரியணும்ல, அது தெரியணும்ல, பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவர் வந்து ஒரு 5 வருஷம் மேனேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற தலைவர்கள், ஏன் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இல்லையா, இல்லை துணை முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலின் இல்லையா, நல்ல தலைவர்கள் ஏன் திருமாவளவன் அண்ணன் இல்லையா, இல்லை சீமான் அண்ணன் இல்லையா, நிறைய பேர் இருக்காங்களே, ராம்தாஸ் ஐயா இல்லையா, யார் இல்லை? எல்லாருமே அவங்களாம் மூத்த அரசியல்வாதிகள். உதயநிதி ஸ்டாலினை விட்டுருவோம், மற்றவங்களாம் மூத்த அரசியல்வாதிகள். எல்லா கட்சியிலையும் நீங்கள் பாருங்கள் மூத்த அரசியல்வாதிகள் இருக்காங்க. நீங்கள் மற்ற என்ன இப்படி கேட்குறது எப்படி சரியாக வரும்னு எல்லாருக்கும் அந்த அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள் இருக்காங்க. மூத்த அரசியல் தலைவர்களை மீன் பண்ணல, இப்போ வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை பத்தி நான் கேட்டேன். இல்ல நீங்க கேட்ட கேள்வி வந்து முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களா வந்து இனிமே வந்து உதயநிதி ஸ்டாலினும் அடுத்த தலைமுறைக்கான தலைவர் தான். விஜய் வந்து இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. பார்ப்போம். அப்படி பார்த்தா அவரும் நடிகர் தானே. யாரு? அவர் நடிகர் இல்லைங்க. நீங்கள் வந்து சில விஷயங்களை போட்டு கொலைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிகர் இல்லை. பேசிக்காக ஒரு ஆர்ஜின் என்னன்னு பார்க்கணும். இப்போ வந்து விஜய் நடிகர், அரசியலுக்கு வராரு. இவர் வந்து அரசியலில் இருந்தவர். அவங்க தாத்தா சீஃப் மினிஸ்டர், அவங்க அப்பா சீஃப் மினிஸ்டர், இப்படி பாரம்பரியமாக ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நபர் தான் உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து சினிமா அவருக்கு ஆர்வம் கொஞ்சம் இருந்துச்சு. சரி, சில படங்கள்லாம் நடிக்கலான்னு நடித்தார். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு காலகட்டங்கள் அரசியல், அதான் நான் சொன்னேன்ல, அந்த மெச்சூரிட்டி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரசியலுக்குள்ளே வந்திருக்கலான்னு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து உடனே வந்து துணை முதலமைச்சராக போடலை. காரணம் என்னென்னா அந்த வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு. வெயிட்டிங் பீரியடை வந்து சரி வேறு விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஒரு பிஸ்னஸ்ஸு, நடிக்கிறாரு, அவருக்கு ஒரு ஆசையும் இருந்துச்சு. சில படங்கள் வெற்றி படங்களும் அவருடைய படங்கள் ஓகேலாம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அவர் மக்களால் நடிகனாகவும் அறியப்பட்டார். ஆனால் அரசியல்வாதி தான் அவர். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஓகே. ஸோ தளபதி விஜய் பற்றி நிறைய பேசிட்டோம், சினிமாவில் தளபதி விஜயை பற்றி நிறைய பேசிட்டோம். ரேஸுக்கு போனால் நம்ம ஏகேவை பற்றி சொல்லுங்கள் சார். ஏகேவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். அதாவது என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏகே வந்து தன்னோட பேஷனை நோக்கி போயிட்டுருக்காரு. அவர் வந்து எதை பற்றியும் கேர் பண்ணல. ஒரு படம் நடித்தா, வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா கூட ஒரு 200 கோடி ரூபா சம்பளம் கிடைக்கும். அதெல்லாம் வேண்டாம், பார்த்துக்கலாம். இப்போ வந்து விடாமுயற்சி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குட் பேட் அக்லி நடிக்கிறதா இருந்துச்சு. விடாமுயற்சி தள்ளி போனதுனால அதே நேரத்தில் கமிட் பண்ணி இதையும் நடித்தார். 2 படம் முடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு வருஷம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ரேஸுக்கு போயிட்டார், துபாய்க்கு போயிட்டார். இங்கே இல்லை, கார் ரேஸுக்கு போயிட்டார். அதில் வந்து சக்சீட் ஆவார். ஆனால் அதோட பேஷன் எப்போவுமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ளுக்குள்ளே ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம இதில் சக்ஸஸ் ஆகணும்னு. அது மாதிரி சினிமாவில் ஜெயிச்ச மாதிரி அவர் ஜெயிப்பார். அவர் வந்து பேஷனை நோக்கி போயிட்டார். மற்றவங்களாம் என்னென்னா வேறு இலக்கை நோக்கி அடுத்த துறைக்கு போகிறாங்க. சினிமாவில்
சினிமாலேருந்து அரசியல் போயிருக்காரு விஜய். அஜித் வந்து சினிமாலேருந்து கார் ரேஸ்க்கு போயிருக்காரு. ரெண்டையும் வேறு வேறமா பார்க்கணும். இது வந்து ஒரு ஒரு நோக்கத்தோடு போயிருக்காரு, இது வந்து ஜாலியாக போயிருக்காரு, தன்னுடைய ஆசைக்காண்டி போயிருக்காரு. ஓகே, அப்போ இந்த வெற்றிடத்தை யார் அடுத்து வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க? யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக போட்டி இருக்கே. தனுஷ் இருக்காரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, சூர்யா இருக்காரு, சொல்லுங்க. அடுத்து விஜய் சேதுபதி இருக்காரு. இவங்களில் யார் கரெக்டான 2 பேராக வந்து இருந்து போட்டி இடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து எம்ஜிஆர் சிவாஜி அந்த காலத்துக்கு அப்புறம், ரஜினி கமல் அந்த காலத்துக்கு அப்புறம், விஜய் அஜித், அப்புறம் சிம்பு அண்ட் தனுஷ் 2 பேரும் போட்டியாக வருவாங்க, 2 பேரும் ஈக்குவலண்ட்டாக வருவாங்கன்னு நினச்சி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ கூட வந்து சிம்பு வந்து மிக சிறந்த நடிகர். தனுஷ் அதுக்காண்டி நான் சிறந்த நடிகர் இல்லைன்னு சொல்ல, தனுஷ் வந்து ஆக சிறந்த நடிகர். அவர் அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. சிம்புவும் நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட், புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து சில காரணங்கள்னால சில படங்கள் சமீபத்தில் பண்ணாமல் அதாவது வந்து கேரியரில் கொஞ்சம் செட்பேக் ஆயிடுச்சு சிம்புக்கு. அதை கரெக்ட் பண்ணார்னா ஏன் தனுஷ் சிம்புன்னு கூட வரலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஜாஸ்தி. சிவகார்த்திகேயன் வருவாரா, விஜய் இடத்த பிடிப்பாரா அப்படின்லாம் கேட்குறாங்க. நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எதுவுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. அது இதுதான் நடக்கும்னு நம்ம எதுவுமே கிளாரிஃபைடாக சொல்ல முடியாது. மேபி சிவகார்த்திகேயன் கூட வரலாம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது அதில் என்னென்னா, இது வரைக்கும் அவர் ஆரம்பித்து வந்த படங்கள் எல்லாமே காமெடி சேனல் படங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ தான் அமரனில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கொண்டு வந்திருக்கிறாங்க, புரியுதா உங்களுக்கு? ஆக்ஷன் ஹீரோவாக மக்கள் ஏற்றுக்கிட்டது சிவகார்த்திகேயனோட நடிப்பாலையா, இல்லை வந்து அந்த சாய் பல்லவி அந்த கடைசியில் ஒரு 20 நிமிஷம் ப்ளே பண்ணாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக பிரமாதமாக நடித்தாங்கல்ல, அது படம் தூக்கி நிறுத்துச்சா, இல்லை வந்து மியூசிக் தூக்கி நிறுத்துச்சா, இல்லை டைரக்டர் தூக்கி நிறுத்தாரா, இல்லை பெரிய பேனரா என்னங்கிறத நம்ம டிசைடே பண்ண முடியல இந்த ஒரு படத்தை வச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் படம் நடித்து அதாவது விஜய் அஜித் நடிக்கிற மாதிரி ஆக்ஷன் படமாக இருக்கணும், ரஜினி கமல் நடிக்கிற மாதிரி ஆக்ஷன் படமாக இருக்கணும். அப்படி நடித்து ஒரு படம் சிவகார்த்திகேயன் மறுபடியும் வெற்றி அடைஞ்சு அது மாதிரி இன்னொரு படம் வெற்றி அடைஞ்சு வந்தார்னா சிவகார்த்திகேயன் நீங்கள் நோ டவுட் அவர் வந்து விஜய் இடத்தையோ அஜித் இடத்தையோ நிரப்பலாம். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரேர். காரணம் வந்து அவர் ஒரு காமெடி நடிகராக தான் இன்னமும் பார்க்கலாம். அவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் ஹீரோவாக மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறது இனிமே அவர் வரப்போகிற படங்களை வச்சு தான் நம்ம முடிவே எடுக்க முடியும். இந்த ரேஸில் விக்ரம் இருக்காரா? இந்த ரேஸில் விக்ரமே இல்லை. விக்ரம்லாம் அந்த ரேஸ்க்கே வரல, வேடிக்கை பார்க்க கூட வரல. ஆமாம், அந்த ஸ்டேடியம்க்கு வந்தால் தானே ரேஸ் பார்க்கலாம், ஸ்டேடியம்க்கே வரல விக்ரம், அப்புறம் விஷால், அப்புறம் வந்து ஜெயம் ரவி, இவங்கெல்லாம் ஸ்டேடியம்க்கே வரல. அப்போது ரேஸ் வந்து சூர்யா அப்படிலாம் நான் சொல்லவே வரலையே. சூர்யா சிவகார்த்திகேயன்னா நான் சொல்லவே இல்லை. இப்போ சூர்யாவும் பார்த்தீங்கன்னா அவரும் மிக சிறந்த நடிகர். அதாவது ஆரம்பத்தில் எப்படி படங்கள் அவர் நடிச்சுட்டு வந்தாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எப்படி படங்கள் நடிச்சுட்டு வராருன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஜெய் பீம் எப்படி நடிச்சிருந்தார் சூர்யா, அதுக்கப்புறம் சூரரை போற்று சூர்யா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அது இப்போ சமீபத்தில் கங்குவா தோல்வி அடைஞ்சிருச்சு, அது வேறு விஷயம். அதுக்காண்டி ஒரு படம் ஓடலைங்கிறதுக்காண்டி ஒரு நடிகர் வந்து கண்டிப்பாக வரமாட்டார், அடுத்து ஜெயிக்க மாட்டாருலாம் நம்ம சினிமாவில் சொல்ல முடியாது. நல்ல நடிகர் சூர்யா, சிறந்த நடிகர். அதனால் வந்து அவரும் அந்த ரேஸில் வந்து அந்த இடத்த நிரப்புறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு மக்களால் விரும்பப்படும் நடிகர். இப்போ வந்து கங்குவா ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கு சார். அது கொஞ்சம் கேலி கூத்தாக தான் இருக்குது என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா. ஏன்னா கங்குவா இங்கே ரொம்ப ட்ரால் ஆயிடுச்சு, ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆஸ்காரில் இன்னொரு ஃபில்ட்ரேஷன் இருக்குது, அது ஃபில்டர் ஆகி அது ஃபைனல் லிஸ்ட்டுக்கு போகுமான்றதை நம்ம பார்க்கணும். இப்போ ஆஸ்காரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லாபி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து கங்குவாலாம் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ப்ரைவேட் என்ட்ரியில் நம்ம யார் வேணாலும் பணம் இருந்துச்சுன்னா நம்ம நாமினேட் பண்ணலாம், நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணலாம், அது இது பண்ணி அவங்க செலக்ட் பண்ணி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் ப்ரைவேட் என்ட்ரி. இஃப் யூ ஹேவ் மனி யூ கேன் கோ இன் டு ஆஸ்கார் டேக்கிங் எனி மூவி. ஓகேவா? அப்போ கங்குவாவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பார்க்கலாம் ஆஸ்கார் அவார்டு வந்து கங்குவாக்கு கிடைக்குதா இல்லையான்னு. சூர்யா அந்த படம் தோல்வி அடைஞ்சதை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா சார்? சூர்யா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்மா, யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கிட்டால் தான் அடுத்து அவங்களுடைய கேரியரை டெவலப் பண்ண முடியும்.
பெரிய செட்பேக் இப்போ புரியுதா உங்களுக்கு சூர்யாவுக்கு. அதனால் வந்து இந்த செட்பேக்லேருந்து சூர்யா வரணும். அதாவது மனதளவிலேயே சூர்யா பாதிக்கப்பட்டிருப்பார் இப்போ. காரணம் என்னென்னா பெரிய பொருட்செலவு அவருடைய நிறுவனம். அதாவது வந்து ஞானவேல் ராஜா அதாவது வந்து வேற ஆள் கிடையாது, சூர்யாவோட ஆள் தான். புரியுதா உங்களுக்கு. அதுதான் எனக்கு வந்த தகவல். அதனால் வந்து சூர்யா வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய பொருட்செலவு நஷ்டத்தில் இருக்கார். அதனால் வந்து நிச்சயமாக இந்த மாதிரி ட்ரால் ஆகும்னு அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அவர் யாருமே வந்து இந்த படம் ஓடாது அப்படின்றது மாதிரி நினச்சி பூஜை போடுறதும் இல்லை, படம் எடுக்கிறதும் கிடையாது. சினிமாவில் யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. எல்லா படமும் ஓடும் தான் சொல்லுவாங்க. ஆனால் 100க்கு 92 படங்கள் ஓடுறதில்ல. அது சினிமாவுடைய கிராமர், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது தலையெழுத்து. நம்ம மக்கள் எதை கொண்டாடுறாங்க, மக்கள் எதை விரும்புகிறாங்க, என்ன பல்ஸை பிடிக்கணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் சூர்யாவோட கங்குவாவோட தோல்வியை வச்சு மட்டுமே சூர்யா வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. அவருடைய அதாவது வந்து ரெட்ரோன்னு ஒரு படம் வருது 44. அது 44 வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதை விட பல மடங்கு சூர்யாவை மேலே கொண்டு போயிடுவாங்க. ஆமாம், இதில் கூட ரொமான்டிக் மறுபடியும் சூர்யா பேக் டு ரொமான்டிக்னாலே அவர் பிரித்து படல் எடுத்துருவார். அந்த டீசர்லேயே வந்துட்டு அவ்வளோ ரொமான்டிக் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொமான்டிக் ஜானர் வந்து இவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். என்னங்க, சூர்யா ஒரு ஸ்மார்ட் ஹீரோங்க. இன்றைக்கி இருக்கிறதுலே ஒரு 6-7 ஹீரோ 8 ஹீரோ சொல்லலாம்னா அதில் சூர்யாவும் ஒரு ஸ்மார்ட் ஹீரோ. நல்ல யங்ஸ்டரும் கூட. ரொம்ப வயசானவரா சூர்யா? 70 வயசு 75 வயசுலலாம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சூர்யா நடிக்கக்கூடாதா? சூர்யா என்ன அவ்வளோ வயசாகிடுச்சு, இன்னும் 50யே டச் பண்ணாத ஒரு நடிகர். அவர் போய் ஏன் ரொமான்டிக் அவருக்கு ஒர்க் ஆகாதுன்னீங்க? ஏங்க, அவரோட பேரே ஜோதிகாங்க. அப்புறம் ஜோதிகா எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாங்க, அவங்களுடைய பேர் ஜோதிகான்னா அப்போ எவ்வளோ ரொமான்டிக்காக இருந்திருந்தா ஜோதிகாவை லவ் பண்ணியிருப்பாரு, ஜோதிகா இவங்கள லவ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பாருங்க. ஸோ எவ்வளோ இப்போ எவ்வளோ வயசானாலும் அவர் ரொமான்டிக் ஹீரோ தான். கண்டிப்பாக. சூப்பர் சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப என்கேஜிங்காக நம்ம பேசி நிறையா முரண்பாடுகள் நம்மளுக்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ கான்வர்சேஷன் சூப்பராக போச்சு சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நன்றிம்மா.